ஹாய் ஹலோ வெல்கம் டு பயோ ஸ்கூல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பிளான்ட் அனாட்டமி பிளான்ட் ஃபிசியாலஜி லெசனில் டிஎஸ் ஆஃப் டைகாட் லீஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஎஸ் ஆஃப் டைகாட் லீஃப், ஒரு டைகாட் லீஃபை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்வர் செக்ஷன் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் இன்டர்னலில் என்னென்ன செல்ஸ் இருக்கும், எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போது டிஎஸ் ஆஃப் டைகாட் லீஃபில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா parts. The first one, upper epidermis. Second one, lower epidermis. Epidermis. Third one, mesophyll. Fourth one, vascular bundles. ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபோர் டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் அப்பர் எபிடெர்மிஸ். இந்த அப்பர் எபிடெர்மிஸ் பார்த்திங்கன்னா இது ட்ரான்ஸ்வர் செக்ஷன் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து அப்பர் எபிடெர்மிஸ், இது லோயர் எபிடெர்மிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே மீசோஃபில் செல்ஸ் எக்ஸப்ட் இந்த ரவுண்டை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே மீசோஃபில் செல்ஸு. ஸோ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து வாஸ்குலர் பண்டில். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அப்பர் எபிடெர்மிஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இட் இஸ் அ அவுட்ருமோஸ்ட் லேயர் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து அவுட்ருமோஸ்ட் லேயர், வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லேயராக இருக்குது, ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது. அவுட்ருமோஸ்ட் லேயர், சிங்கிள் லேயர், எந்த ஒரு இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸும் இருக்காது. ஸோ வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். என்ன டைப் ஆஃப் செல்? பேரன்கைமட்டஸ் செல்ஸ். ரொம்ப சிம்பிள். அவுட்ருமோஸ்ட் லேயர், சிங்கிள் லேயர் பேரன்கைமட்டஸ் செல்ஸு, அரேஞ்ச்டு வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஓகேங்களா? இந்த அவுட்டர் வாலில் பாருங்கள், மேலே பிளாக் கலரில் திக்கனிங் இருக்குங்களா. ஸோ கியூட்டிக்கல் இஸ் ப்ரெசன்ட். அப்பர் எபிடெர்மிஸை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்குது? கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்டொமேட்டா இங்கே மேக்ஸிமம் இந்த அப்பர் எபிடெர்மிஸில் இருக்காது. ஏன் வந்து அப்பர் எபிடெர்மிஸில் அதிகமாக ஸ்டொமேட்டா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்பர் எபிடெர்மிஸ் வந்து டைரெக்டாக சன்லைட் வந்து அப்பர் எபிடெர்மிஸினுடைய சர்ஃபேஸை வந்து பார்க்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த அப்பர் எபிடெர்மிஸில் ஸ்டொமேட்டா இருந்துச்சுன்னா வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் லீஃப் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் அப்பர் எபிடெர்மிஸில் ஸ்டொமேட்டா வந்து வச்சுக்காது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ அப்பர் எபிடெர்மிஸ்னு ஹெட்டிங் எழுதணும் அப்படின்னா இட் இஸ் அவுட்டர்மோஸ்ட் லேயர், சிங்கிள் லேயர், பேரன்கைமட்டஸ் செல்ஸு, அரேஞ்ச்டு வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், கியூட்டிக்கல் இஸ் ப்ரெசென்ட், ஸ்டொமேட்டா இஸ் லெஸ் இன் நம்பர். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து இந்த அப்பர் எபிடெர்மிஸில் வரும். ஓகேங்களா? அடுத்தது லோயர் எபிடெர்மிஸ் பாருங்கள். லோயர் எபிடெர்மிஸ் எப்படி இருக்குது? இட் இஸ் ஆல்சோ ஏ சிங்கிள் லேயர், ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது. பேரன்கைமஸ் செல்ஸு. ஓகேங்களா? கியூட்டிக்கல் திக்காக பிளாக் கலரில் இருக்குது இல்லைங்களா. ஸோ கியூட்டிக்கல் இஸ் ப்ரெசண்ட்டு. ஓகேங்களா? இங்கே அப்பர் எபிடெர்மிஸை விட லோயர் எபிடெர்மிஸில் ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போது அப்பர் எபிடெர்மிஸில் 2 ஸ்டொமேட்டா இருந்துச்சு அப்படின்னா இங்கே 4-5 ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ லோயர் எபிடெர்மிஸில் ஸ்டொமேட்டா வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லோயர் எபிடெர்மிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா வந்து எதுக்காக இருக்குது? ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அதே மாதிரி வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு, வெளியில் வேப்பரைஸ்ட் ஆகிறதுக்காக இந்த ஸ்டொமேட்டா வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ லோயர் எபிடெர்மிஸ் அப்படின்றது சிங்கிள் லேயர் பேரன்கைமட்டஸ் செல்ஸு. ஓகேங்களா? கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் இருக்குது, ஸ்டொமேட்டா அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டொமேட்டாவில் காட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். காட் செல் அப்படின்றது ஸ்டொமேட்டாவில் பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து ஸ்டொமேட்டா. ஸோ இது வந்து ஸ்டொமேட்டானுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதை சரௌண்ட் பண்ணி ஓகே இதுதான் வந்து போர். அந்த இந்த ஹோல் வழியாக தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சு, டிரான்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து நடக்கும். இதுதான் காட் செல். இந்த 2 பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ இந்த பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் என்னென்னா காட் செல்.
காட் செல். ஓகேங்களா, இதை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் வந்து சப்சிடரி செல்ஸ். சப்சிடரி செல்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் இதோட ஸ்ட்ரக்சர். சென்டரில் போர், இது வந்து காட் செல் பீன் ஷேப்பில், அது காட் செல்லை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடியது வந்து சப்சிடரி செல்லு. இதுதான் வந்து ஸ்டொமேட்டானுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த காட் செல்லில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். குளோரோபிளாஸ்ட் எதுக்காகனா ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்காக. ஓகேங்களா, காட் செல்ஸில் குளோரோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ லோயர் எபிடமிஸ் அப்படின்னா சிங்கிள் லேயர் பேரன்கைமடஸ், தின் கியூட்டிக்கல் இஸ் ப்ரெசென்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரியே காட் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நியூமரஸ் ஸ்டொமைட்டா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போது நியூமரஸ் ஸ்டொமைட்டா எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ளஸ் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அவ்வளோதான் இந்த லோயர் ஸ்டொமேட்டா எபிடமிஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் மீசோஃபில் செல்ஸ். இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குங்களா, ரவுண்டாக இருக்குது, இது வந்து எலாங்கேட்டடாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸில் 2 டைப் ஆஃப் மீசோஃபில் செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாலிசேட் பேரன்கைமா. இந்த எலாங்கேட்டட் செல்லை வந்து பாலிசேட் பேரன்கைமான்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு சொல்லுவோம். சரிங்களா, பாலிசேட் பேரன்கைமா இந்த எலாங்கேட்டட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸை தான் நம்ம பாலிசேட் பேரன்கைமா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இது எப்பயுமே அப்பர் எபிடமிஸ்க்கு அடுத்ததாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இதில் நிறைய குளோரோஃபில் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். குளோரோஃபில் இஸ் present in large amount in பாலிசேட் பேரன்கைமா. சரிங்களா, இதில் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து இருக்காது. பாருங்கள், செல்ஸ் எல்லாமே நெருக்கமாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து இதில் இருக்காது. இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாலிசேட் பேரன்கைமா அப்படின்றது இட் ப்ரெசன்ட் ஜஸ்ட் beneath the upper epidermis. ஓகேங்களா, எலாங்கேட்டட் செல்லு. அதே மாதிரி குளோரோஃபில் கண்டென்ட் இஸ் ப்ரெசன்ட் மோர் இன் திஸ் செல்லு. இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்காது. அண்ட் இட் இஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இவ்வளோ தான் வந்து இந்த பாலிசேட் பேரன்கைமா. அடுத்தது ஸ்பாஞ்சி அப்படின்னா ஸ்பாஞ்சி செல் ஜஸ்ட் beneath the பாலிசேட் பேரன்கைமா. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து இது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா வந்து ஷேப்லெஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து ஸ்பெரிக்கல் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஆனால் வந்து அது நார்மல் ஸ்பெரிக்கல் ஓவல் ஷேப்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் நிறைய இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கு இல்லைங்களா இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். ஸோ நிறைய இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் எதுக்காக அப்படின்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக தான் இது ப்ரெசென்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸில் பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக லோயர் எபிடமிஸில் ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு நேராக ஸ்டொமேட்டா இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு நேராக ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள் ஸ்டொமேட்டா இருக்குது, அதுக்கு நேராக வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது எதுக்காகனா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படின்றது ஜஸ்ட் beneath the பாலிசேட் பேரன்கைமா. ஸ்பெரிக்கல் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு ஆர் மேக்ஸிமம் வந்து இப்படி இர்ரெகுலர் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கும். இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் எதுக்காக கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். பாலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா இது ரெண்டுமே வந்து எதுக்கு நடுவில் இருக்கும், அப்பர் எபிடமிஸ் லோயர் எபிடமிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மீசோஃபில் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, வாட் இஸ் மீன் பை மீசோஃபில் டிஷ்யூஸ் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அப்போது இந்த டிஷ்யூஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் எபிடமிஸ் இஸ் நோன் அஸ் வாட், மீசோஃபில். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வாஸ்குலர் பண்டில். இப்போ இதுக்குள்ளார வரோம். இப்போ வாஸ்குலர் பண்டில் பார்த்திங்கன்னா மிட்ரிப்பில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். மிட்ரிப் அப்படின்றது எது, இப்போது இதுதான் வந்து லீஃப். ஸோ இதுதான் லீஃபு. ஓகேங்களா, இதில் சென்டரில் ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் லைன் தான் பார்த்திங்கன்னா மிட்ரிப்னு சொல்கிறது. எப்பயுமே ஒரு லீஃபை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் இப்படி கட் பண்ணும் பொழுது இந்த கட்டிங்கில் வந்து என்ன இருக்கும், மிட்ரிப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மிட்ரிப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் இருப்பாங்க. இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் வழியாக தான் என்ன நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஜைலம் வழியாக வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுறது,
ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகிற இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த வாஸ்குலர் பண்டில்ஸில் தான் நடக்கும். ஓகேங்களா, மிட்ரிப்பில். ஓகே, வாஸ்குலர் பண்டல் எப்பயுமே மிட்ரிப்பில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி லேட்ரல் வெயின்ஸ்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லேட்ரல் வெயின்ஸ் அப்படின்றது இந்த சைடில் வருது இல்லைங்களா வெயின்ஸு, இந்த குட்டி குட்டி வெயின்ஸ் தான் வந்து லேட்ரல் வெயின்ஸ்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் அந்த நரம்பு இலையோடைய நரம்பில் வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் யார் இருப்பாங்க, சைலமும் ஃப்ளோயமும் இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டலும் பார்த்திங்கன்னா சரௌண்டட் பை எ லேயர். இந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா பண்டில் ஷீத். ஓகேங்களா, the vascular bundle is surrounded by a sheath is known as bundle sheath. இந்த bundle sheathல என்ன டைப் ஆஃப் செல்ஸ், parenchymatous cells. ஓகேங்களா, the sheath is the vascular bundles are surrounded by a sheath which is made up of parenchymatous cells is known as bundle sheath. ஓகேங்களா, ஓகே, இந்த vascular bundle பார்த்தீங்கன்னா xylem வந்து அப்பர் எபிடமஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு, ஃப்ளோயம் வந்து லோயர் எபிடமஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து xylem. ஓகேங்களா, ரவுண்டாக இருக்கா, இது வந்து xylem. கீழே இருக்க இந்த ப்ளூ கலர் செல்ஸ் வந்து ஃப்ளோயம் வந்து டுவோர்ட்ஸ் த லோயர் எபிடமஸ், xylem இஸ் டுவோர்ட்ஸ் த அப்பர் எபிடமஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ வாஸ்குலர் பண்டிலோட இது டேர்ம் நம்ம சொல்லணும்னா எப்படி எலாபரேட் டேர்ம் சொல்கிறது, வாஸ்குலர் பண்டில் வந்து கஞ்சாயின்ட் அப்படின்றது என்னது, எல்லாமே வந்து சேம் ரேடியஸில் இருக்குது. சைலமும் ஃப்ளோயமும் வந்து சேம் ரேடியஸில் இருக்குது. அடுத்தது கொல்லேட்ரல்னால் என்னது, xylem வந்து ஃபேஸ் டுவோர்ட்ஸ் த பெரிபெரி அவுட்டர் சைடு. இப்போது அப்பர் எபிடமஸ் தானே அவுட்டர் சைடு, ஸோ அப்போ xylem இஸ் ப்ரெசன்ட் டுவோர்ட்ஸ் த பெரிபெரி. ஓகேங்களா, ஸோ அதனால் இது என்னது கொல்லேட்ரல். ஓகேங்களா, கஞ்சாயின் கொல்லேட்ரல். அதேமாதிரி க்ளோஸ்டுன்னு என்னது, கேம்பியம் வந்து இதில் இருக்காது. ஓகேங்களா, ஸோ கேம்பியம் இல்லாதனால இது வந்து க்ளோஸ்டு. ஓகேங்களா, வாஸ்குலர் பண்டில்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்குலர் பண்டில் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிட்ரிப் அண்ட் லேட்ரல் வெயின்ஸ் ஆஃப் த லீஃப். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து என்ன டைப்புன்னு இதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, என்னது கஞ்சாயின்ட். ஓகேங்களா, அடுத்தது கொல்லேட்ரல், இது வந்து டுவோர்ட்ஸ் த பெரிபெரி, ஸோ கொல்லேட்ரல். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு, காரணம் கேம்பியம் வந்து இல்லை, கஞ்சாயின் கொல்லேட்ரல் க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் சரௌண்டட் பை எ ஷீத் விச் இஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous cells is known as bundle sheath. இது ஒரு 2 மார்க் கொஷின். சரிங்களா, ஓகே. ஸோ இதோட நமக்கு இந்த டைகாட் லீஃப் வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.